சார்ந்திருக்கக்கூடிய இந்த கடல் நிலை இதை பற்றி இந்த இயற்கை நமக்கு என்ன சொல்லுது, இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பகரமான சூழ்நிலையிலேருந்து எப்படி நம்ம மாற்றிக்கலாம். சில நேரங்களில் நமக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழலியலே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பிரச்சனைகள் நம்மளை போட்டு அமுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த தன்மையிலேருந்து எப்படி நம்மளை மாற்றிக்கலாம், அந்த சரியான முடிவை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நான் எப்படி என் வாழ்க்கையில் அமைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதா இந்த காணொளி. எனக்கு எப்போ ஒரு துன்பகரமான ஒரு சூழ்நிலை வந்தாலும், முடிவுகள் எடுக்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பகுதிகளுக்கு நான் வந்துடுவேன். நான் எப்போதும் அதிகமாக வர்றது இந்த கடல் சார்ந்த பகுதி தான். தினமும் எங்களுடைய பிரம்மமுகூர்த்த வழிபாடை முடிச்சுட்டு அப்படியே இந்த கடலில் பாறைகள் மீது அமர்ந்து இந்த அலைகளை அப்படியே உற்று நோக்கும்போது இந்த அலைகள் எல்லாமே நீங்கள் இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஓம்ங்கிற பிரணவத்தை வெளியிடும். இயற்கையில் சார்ந்த எந்த இடத்துக்கும் மனிதத்தன்மை இல்லாத நீங்கள் இயற்கை சார்ந்து எந்த இடத்திற்கு போனாலும் இந்த ஓம்ங்கிற பிரணவம் வெளிப்படும். அப்படியே கூர்ந்து கவனிக்கும் போது நீங்கள் அதை அப்படியே அந்த பிரணவத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் மனம் ஒரு விதமான தெய்வத்தன்மைக்கு ஆட்கொள்ளப்படுது. இது கடல் சார்ந்த பகுதி மட்டும் இல்லை, நீங்கள் மலைகள் சார்ந்த பகுதி, உங்களுக்கு ஒரு வயல்வெளி, இந்த மாதிரி நீங்கள் காடுகள் சார்ந்த பகுதி, ஒரு மனிதத்தன்மையற்று நீங்கள் தனிமையில் போகும்போது அந்த தன்மை இது உலகம் முழுக்க, அண்டவெளி முழுக்க இது இந்த தன்மையோடு தான் இருக்குது. இப்படி நீங்கள் அதை கூர்ந்து கவனித்து நீங்கள் எந்த முடிவு உங்களுக்கு வேணும், எந்த சிக்கல்லேருந்து ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடிவு சரியான முடிவாக இது இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை ஆற்றல், இறை சக்தி உங்களுக்கு கொடுக்குது. அப்படி தான் என்னுடைய முடிவுகளெல்லாம் நான் தீர்மானிப்பேன். அது சரியானதாகவும் இருந்திருக்கு. என்றைக்குமே அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் அது சரியில்லை, அப்படி தவறாக போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. அது ஆகச்சிறந்த ஒரு முடிவை அது கொடுக்கும். ஏன்னா இப்போ கடல் சார்ந்த பகுதி, இப்போ இந்த கடல் சார்ந்த பகுதியில் இந்த நீர்த்தன்மை இருக்குது. இப்போ இந்த நீர்த்தன்மை தான் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ரெண்டும் ஒத்திசைவோட ஒரு இணைப்பு ஏற்பட்டு நமக்கு வாழ்க்கை அற்புதமான சில சூழலியலை உருவாக்குது. இதை தான் நான் உணர்ந்தது. இதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த ஒரு காணொலியாக நான் பதிவு பண்ணுறேன். இதை பதிவு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலும் மயிலும் துணை. முருகா சரணம். நன்றி.